வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை செய்யலாங்க. இந்த பாருங்கள், 2 காய் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் போடலாம், நம்ம ரொம்ப போட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம 3 விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம். உருண்டைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், அதோட 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன். இப்போ இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை. நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், இதுக்கு சும்மா கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணுன்னு இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு பாதி மூடி தேங்காய், தேங்காவில் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை. இது நல்லா வதங்கி ஆறணுன்னா நல்லா கொரப்பாக அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன், சும்மாவே இது அரைச்சி எடுத்துடலான் இருக்கேன். இதை நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறனால ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து ஆறிடுச்சு. இதை நம்ம உரிச்சிட்டு திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் 3 விசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன், அப்படியே வெந்துருச்சு. இப்போ நான் இதை திருவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நைஸாக நான் திருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் அரைச்சி இதில் சேர்க்கலாங்க. பாருங்கள், கொரன்னு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா அப்படி போடலை, அப்படி காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன போலாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி எடுத்து நம்ம லைட்டாக ப்ரௌன் கலராக நல்லா வரணும், அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெயில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உடையெல்லாம் இல்லை, சூப்பராக வந்துருக்குது. நீங்கள் எப்போ தேவைப்படுதோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட செஞ்சு ஒரு 3 வாழைக்காய் 4 செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாப்பிடும்போது நம்ம நல்லா போல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.